கசப்பே இல்லாமல் பாகற்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாகற்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழுவி எடுத்துக்கோங்க. பாகற்காயை ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் லேசாகவும் இல்லாமல் முள்ளங்கி கட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. 2 தேக்கரண்டி கடுகு எண்ணெயை விட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காய் உப்பு மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. 50% வெந்திருக்கணும். வெள்ளத்தை சேர்த்து பாகற்காயில் இருக்க சத்தை குறைச்சிடாதீங்க. அதே வானிலையில் சிறிது எண்ணெயை விட்டு சின்ன வெங்காயம், காரம் தேவைக்கேற்ப மிளகாய், 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி துருவிய தேங்காயை சேர்த்து அரைத்துக்கோங்க. வானிலையில் தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், கறிவேப்பிலை, பூண்டு சேர்த்து நன்கு வதக்கி அரைத்த கலவையில் அது சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து குழம்பு கொதிச்சு வந்ததும் வதக்கி இந்த பாகற்காயை தேவையான உப்பு சேர்த்து 70% காய் வெந்ததும் புளிக்கரைசல் சேர்த்து நன்கு கொதிக்க விடவும். எண்ணெய் குறைந்து வந்ததும் பரிமாறவும்.